சார், இப்ப ஒரு நிலம் வாங்கும்போது எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல வந்து பக்க அளவுகள் இல்ல அப்படின்னா, அது என்ன செய்யறது சார்? எப்படி பெற முடியும் சார்? முதல்ல எஃப்எம்பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்றது எப்படின்னா, அந்த அளவுகோல் இடத்துடைய அளவு. நீங்கள் ஒரு இடம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்தோட வலது பக்கம் என்ன இருக்குது, இடது பக்கம் என்ன இருக்குது, மேலே கீழே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எல்லா பக்கமும் என்னென்ன இருக்குது, அதர் சைடில் என்ன இருக்குது, எத்தனை அடி இருக்குது, அதுக்கப்புறம் ரோடு எவ்வளோ இருக்குது, நம்ம ஒட்டி இருக்கிற இடங்கள்லாம் யாரோடது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த இதுதான் அந்த எஃப்எம்பி அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்றது இதுதான் நிர்ணயிக்கும். இதில் சப்போஸிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சம்மந்தமான புகாரை வந்து இதை மெயின்டைன் பண்ணுற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு புகாரை அளிக்கலாம். ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கு நீங்கள் தாராளமாக அளிக்கலாம். அவங்க வந்து அதை சரியாக பார்த்து அளந்து நமக்கு திருப்பி அதை பதிவு பண்ணுவாங்க. சார், இப்போ வந்து ஒரு சர்வேயர் வராரு, அளவு பண்ணிடுறாரு, பதிவு செய்கிறார். ஆனால் அது தவறாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பை யாருக்கிட்ட பெற முடியும் சார்? தவறாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். தவறாக போயிடுச்சு அப்படின்னா யார் மேலே தவறு அப்படின்னு அவர் மேலே புகார் கொடுக்க முடியும். ஏன் தவறாக பண்ணாங்க, நான் வந்து ஏன்னா நீங்கள் அதை அளக்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க, சலான் கட்டி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம பணம் கட்டி அதை அளக்கும் போது கண்டிப்பாக இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புகார் கூறி அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதான் சார், இப்போ வந்து இதை மீண்டும் நீங்கள் அளவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் சர்வே கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் சார்? ஒரு புகாராக கொடுத்து இது மாதிரி நான் இது மாதிரி கட்டியிருந்தேன், பட் ஆனால் இது இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு புகாராக கொடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண சொல்லி உயரதிகாரிகள் சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு அளப்பாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகும். அந்த நில அளவு வந்து தவறாக இருந்தாலோ இல்லை ஒரு பக்கம் இல்லவே இல்லை, ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கும்னா கிழக்கு மேற்கில் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, தெற்கு வடக்கில் என்ன இருக்குன்னே சொல்லாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில கேசஸ் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி ஒரு புகாராக எழுப்பி அதை சரி பண்ணிக்க முடியும். சரிங்க சார், இப்போ வந்து சர்வே தப்பாக எடுத்துட்டாங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பக்கத்து இடத்துக்காரர் வந்து நம்ம இடத்துக்குள்ளே வருவார், நம்ம வந்து தெரியாமல் பக்கத்து இடத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அப்ரூவல் போனால் ப்ராப்ளம், அப்ரூவல் வந்து சரியாக கிடைக்காது, இது சரியான பவுண்ட்ரி இல்லைன்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பொதுவாக இது இந்த பவுண்ட்ரி இதுன்னு பார்த்தா தான் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எதில் பக்கத்தில் யார் என்னன்னு தெரியாது, அதுக்கு உண்டான எஃப்எம்பி வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது பண்ண முடியாது. ரெண்டாவது, பேங்க் லோன் வந்து கிடைக்காம போகிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா பேங்க் லோன் வந்து ரொம்ப கிளியராக இதுதான் இடம், இதில் இவ்வளோ பவுண்ட்ரி அப்படின்னு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பேங்க்கில் லோன் தருவாங்க. இல்லாமல் போனால் நஷ்டம். அதனால் நில உரிமையாளர்கள் முதல்ல செய்ய வேண்டியது கரெக்டாக அந்த எஃப்எம்பியில் சரியாக இருக்கான்னு பார்த்து அதை வெரிஃபை பண்ணுவோம். பல நேரங்களில் வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல, அது ஏதாவது இருந்துட்டு போகுது, இப்போ நம்ம தானே வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் எதிர்காலத்தில் அதனால் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை வர்றதுக்கு இல்லை வம்பு வழக்குன்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சார், இப்போ இந்த ஸ்கெட்சை தாண்டி வந்து ட்ரோன் மேப்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது போக வந்து இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சோட முக்கியமே வந்து இந்த பாத்வேலாம் இருக்குதா, நம்ம இடத்துக்கு வந்து பாதையெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு உதவும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அந்த ட்ரோன் மேப்லாம் வச்சு அழகாக க்ளீனாக அந்த ஜாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்லாம் பக்காவாக வந்து வந்துடுது. அதில் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. தொழில்நுட்பம் வந்து வளர வளர ரொம்ப ஈஸியானது இது. ஓகே, அதனால் இதெல்லாம் வச்சு கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நம்ம இந்த பாதையெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அடைச்சிட்டு ஒரு சில பேர் வீடு கட்டிடுவாங்க. போக்குவரத்தே இல்லாத இடங்களில் வீடு கட்டிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் போவோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இங்கே ரோடு இருந்து இப்போ ரோடு இல்லையே நம்ம பார்ப்போம். அப்போ இந்த எஃப்எம்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ரோடு இருக்குது, ஆனால் அந்த ரோட்டுக்கு நடுவில் வேறு எதையோ அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு புகார் கொடுக்குறதுக்கெலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல்கள் இல்லை புதிய ஏதாவது ஒரு தகவல் இருந்ததுன்னா தாராளமாக சொல்லலாம். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மக்களுக்கு அது தெரியட்டும். ரெண்டாவது, வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்லாம் இதை கிளாரிஃபை பண்ணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.